லண்டத்து பிரச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி வேற ஒரு வீடியோலாக்க நான் எடுத்துகிட்டு இருந்தேன். வேற ஒரு ஷூட் நமக்கு போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு நான் வந்து என்னுடைய மொபைல் ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கண்ணில் உடனே பட்டது வந்து இந்த கரூரில் வந்து ஸ்டாம்பீட், அது கூட்ட நெரிசலில் சிக்கி 30க்கும் மேலான ஆட்கள் வந்து இறந்துட்டாங்க. இப்போ இந்த வீடியோ போடும்போது 31 32 சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ வெளியே வரும்போது எத்தனை பேர் இறந்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால உடனே அந்த விஷயம் நான் எதை சும்மா டிவிக்கு என்னுடைய கட்சி தலைவர் அவர் வந்து ஒரு இடமா இப்போ போயிட்டு இருக்கிறாரு எல்லா சனிக்கிழமையும். ஸோ அங்கே மக்கள் நிறைய கூடுறாங்க, அவருடைய மாநாட்டுக்கு வர்றாங்க, அது நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ இது வந்து சும்மா யாராவது புரளி கிளப்பி விடுவாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தா திரும்ப பார்க்குறேன். ஒரு நியூஸாக வந்துட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா சேனல்லையும் நியூஸ் சேனல்களையும் இந்த நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஐயோ, எனக்கு பார்த்தப்ப மனசே வந்து ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுச்சுது. மனுஷன் உயிர், அதாவது கூட்ட நெரிசல்ல ஒரு ஆளு சிக்கி அதுல வந்து அவர் உயிரே ஒரு ஆளுக்கு போகுதுன்னா அது எப்படி போகும் தெரியுமா? ஒருத்தங்க வந்து கூட்ட நெரிசல்ல சிக்கும் போது அந்த ப்ரெஷர் அங்கேயும் இருந்து இங்கேயும் இருந்து இது பண்ணுவாங்க. உடனே வந்து இவங்க வந்து மயக்கம் அடைஞ்சு கீழே விழுவாங்க. கீழே விழுந்தா அதுக்கு மேலே வந்து நம்ம கீழே விழுந்தா நமக்கு மேலே வந்து ஒரு 100-200 பேர் நம்மளை மிதிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. ஏன்னா அது அந்த கூட்டம் நெரிசல்ங்கிறது அதுதான். இந்த மிதிக்கும் போது நெஞ்சில மிதிக்கலாம், பின்னால மிதிக்கலாம், தலையில மிதிக்கலாம், அவங்க ஷூ போட்டிருக்கலாம், செருப்பு போட்டிருக்கலாம், என்ன பெரிய பெரிய ஆளுங்களா இருக்கலாம். எப்படி மிதின்னு நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம கத்துனாலும் அங்கே யாரும் வரப்போறது இல்லை, என்னவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நான் வந்து ஸ்டாம்பீட்னா அதுதான் நான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இப்படிதான் வந்து ஆள்கள் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அவங்க அந்த உயிர்கள் போயிருக்கும். இதில் வந்து சின்ன பிள்ளைங்க வேற உயிரிழந்திருக்கிறாங்களாம். சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு முதல்ல சிறுவர்களை கூட்டிட்டு போக வேண்டிய காரியம் என்ன? இதெல்லாம் வந்து பேன் பண்ணணுங்க. இது வந்து எல்லாரும் எல்லாத்தையும் இப்போ குறைச்சிடலாம். இப்போ வந்து என்ன நான் பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு வந்து ஒரு சரார் என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் இதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கலான்னு. ஒரு சரார் சொல்றாங்க, விஜய் இப்படிப்பட்ட இடத்துல வந்து கூட்டமே போட்டிருக்க கூடாது, சின்ன இடமா இருக்குதுன்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே. மக்கள் வந்து கூட்டினாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டாம்பீட், நம்மளை ஏற்கனவே ஒரு கூட்டம் நாங்கள் போட்டிருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல போட்டு அதில் வந்து அந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு. அப்போ இங்கேயும் வந்து இந்த குறுகலான இடத்துல வந்து இவ்வளோ மக்கள் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் வந்து அவர் எதுக்கு அங்கே கூட்டத்தை போட்டாரு? இல்லை, கவர்மெண்ட்டுக்கு தெரியும் இவ்வளோ மக்கள் வருவாங்க, கவர்மெண்ட் வேணுன்னே ஆளுங்கட்சி வேணுன்னே வச்சு செஞ்சுட்டாங்கன்னு பலரும் பல விதமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நான் போக விரும்பல. மக்களுக்கு எங்க அறிவு போச்சுன்னு தான் கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு கட்சியினுடைய ஆளுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்டை காணிக்கணும்னா, ஒரு அரசியலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை காணிக்கணும்னா, இதுதான் என்னுடைய தலைவன், இவனை தான் நான் வந்து அடுத்த எலெக்ஷன்ல கொண்டு வரணும், இவரு தான் எனக்கு நல்லது பண்ணுவார்னா நம்ம எங்க காணிக்கணும் அந்த சப்போர்ட்டை? உங்களுடைய ஓட்டிங்ல காணிக்கணும். அன்னைக்கு போய் ஓட்டு போட்டு அதான் காணிக்கணும். இப்படி போய் நின்றுக்கிட்டு கையசைச்சிட்டு வந்து காணிக்கிறதுல எந்த வித இதுவும் இல்லை. நம்ம தமிழ்நாடு வந்து எவ்வளவோ படிச்ச நாடு. இப்போ இங்கிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் இருக்கு. நான் ஏற்கனவே இது பற்றி இங்க நடக்கக்கூடிய இப்போ இங்கேயுமே இந்த இமிகிரண்ட்ஸ்க்கு எதிராக எத்தனையோ கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது, அப்படித்தானே? அதுல நானே சொல்லியிருக்கிறேன், எப்பவும் நம்ம சவுத் இந்தியன்ஸ் தமிழ்காரங்கள்லாம் வந்து அவ்வளோ ஒரு அறிவுபூர்வமா நடப்பாங்க. எங்க இருந்தாலும் இந்த மாதிரிப்பட்ட இதுக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. அவங்க இருக்கிற இடமே டீசெண்டா இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே கிடையாது. இது வந்து பியோர்லி ஒரு ஹீரோ வர்ஷிப்பிசம், அதாவது ஒரு தலைவரை வந்து வணங்குவது. இதுதான் நம்மளை வந்து ஆட்கள் வந்து அடுத்த மாநிலத்துக்காரனாகட்டும் அடுத்த நாட்டுக்காரனாகட்டும் நம்மள ஈஸியா வந்து ஏமாத்திட்டு போறது. அதனால வந்து தயவு செஞ்சு எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உண்டு. கரூர் மாவட்டத்துல இருந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உண்டு. ஏன்னா ரெகுலரா கமெண்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ரெகுலரா இமெயில் அனுப்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்க எல்லாம் கண்டிப்பா இதுல வந்து கலந்திருக்க மாட்டாங்க. இல்ல கலந்திருந்தா கூட அவங்க வந்து அவங்களுக்குலாம் எதுவுமே ஆயிருக்காதுன்னு நம்புறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபருங்கிறாக மட்டும் இல்ல, உயிரிழந்த அத்தனை அந்த உயிர்களும் வந்து நீங்க வந்து நினைச்சு பாருங்க. ஸ்டாம்பீட் அப்படின்னா என்னது? ஸ்டாம்பீட் அதாவது கூட்ட நெரிசல்ல வந்து சாவுறதுன்னா என்ன? நேரத்தை சொன்ன மாதிரி அந்த உயிர் வந்து ஒரு நோயில கிடந்தோம், ஒரு இதுல இருந்தோம், அப்ப வந்து ஒரு உயிர் போகுது அப்படின்னா அது வேற. இது வந்து தானே போய் தனக்கு வந்து வச்சுக்கிட்ட ஒரு மருந்து மாதிரி இருக்குது. எதுக்குங்க இதெல்லாம் எதுக்கு? தேவையில்லாத ஒண்ணு. நான் வந்து இங்க லண்டன்ல இருந்துகிட்டு நான் அங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னால இங்க அந்த இமிகிரண்ட்ஸுக்கு எதிராக அந்த டாமி ராபின்சன் அவர் வந்து அவர் ஃபார் ரைட் அவர் வந்து என்ன பண்ணாரு, பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட் கூட்டத்தை கூட்டினாரு. 1,50,000 பேர்.
அதுவும் வந்து பெரிய நேரோ பெரிய வைடர் இதெல்லாம் கிடையாது, அதுவும் கொஞ்சம் நேரவான இடத்துலாம். அதுலயும் வந்து அடிதடியெல்லாம் வந்துச்சுது, மக்கள் வந்து போலீஸ் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒரு 10 அடிக்கு ஒரு தடவை ஒரு சிசிடிவி வச்சிருந்தாங்களாம். அந்த சிசிடிவியை வந்து கண்காணிச்சுட்டே இருந்தாங்களாம். எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மக்களுடைய அந்த பிசிக்கலா ஏதாவது ஒரு இது நடந்தா அந்த இடத்துல உடனே இது பண்ணி, அந்த இடத்துல உடனே ஸ்டாப் பண்ணி அங்கிருந்து அந்த கூட்டம் நகர விடாம பார்த்து அந்த மாதிரி தான் அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஏன்னா இவ்வளவு மக்கள் கூடுற இடத்துல கண்டிப்பா இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கும். அதனால அது முதல்ல கூட்டுறவங்களுக்கு வந்து தெரியணும், நம்ம இவ்வளவு பேர் நம்ம போனா இவ்வளவு பேர் வருவாங்க, அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும். இப்ப வந்து விஜய பொறுத்தவரையில வந்து அவர் ஒரு பொலிட்டிக்கலாவோ இல்லைன்னா ஒரு மெடிக்கலாவோ ஒரு ஆலோசனை எடுத்திருக்கலாம். போன தடவை இவ்வளவு கூட்டம் கூடணும், இந்த தடவை இடம் நமக்கு கம்மியா தான் கொடுத்துருக்குறாங்க, இதுல வந்து நம்ம கூட்டம் போடலாமா போடக்கூடாதாங்கிறத அவங்க இது பண்ணணும், அவங்க ஒரு ஆலோசனை எடுத்துக்கணும். கவர்மெண்ட் என்ன செய்யணும், சரி என்னதான் இருந்தாலும் நமக்கு என்னதான் எதிராக இருந்தாலும் நம்ம மக்களை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய இது. நம்ம எவ்வளவுதான் தடை போட்டாலும் இந்த ஆள் வரும்போது இவ்வளவு கூட்டம் வரும், அதனால வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இடத்த கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டுடைய பார்வையில இருந்து அவங்களும் பண்ணிருக்கணும். இது 2 பேரும் பண்ணாதனால கடைசியில வந்து அடிபட்டு சாவுது யாருன்னா சாதாரண மக்கள் தான். இது வந்து 2025 நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டெக் வேர்ல்டுல இது இன்னமும் நம்ம தமிழ்நாட்டுல இது நடந்துட்டு இருக்குன்னு கேட்கும்போது ரொம்ப வந்து மனசு கஷ்டமா இருக்குது. ஒரு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கோ அந்த அளவுக்கு கோபம் வருது. ஏன்னா மக்கள் இன்னும் விழிச்சு கொள்ளாம இருக்கிறாங்களே. அண்ணா 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 அண்ணனை எப்படியாவது பாத்திரணும், அண்ணன் எப்படியாவது பாத்திரணும். இது எனக்கு உண்மையிலே எனக்கு அது நம்ம தமிழ் மக்கள் வந்து ரொம்ப எமோஷனல். எதுக்கு எடுத்தாலும் ஒரு அழுகையும் கூப்பாடும் இதுவும் போட்டுக்கிட்டு நம்மளுடைய இமோஷனலை வந்து ஆளுங்க நம்மளுடைய இமோஷனலா இருக்கலாம். உணர்ச்சியான மக்கள் பாவ மக்கள், ரொம்ப உணர்ச்சியான பாவப்பட்டதுங்க, ரொம்ப உணர்ச்சியான. யாரு என்ன கொஞ்சம் அன்பு காட்டினாலும் உடனே கொஞ்சம் லேசா இது பண்ணாலும் அவங்க போய் விழுந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் தான் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் மக்கள். அவங்க தான் இது நம்ம தான் பலியா இருக்கோம். சில இடங்கள்ல உணர்ச்சிகளை வந்து நம்ம கட்டுப்படுத்த நம்ம பழகிக்கணும். அப்பதான் இந்த மாதிரிப்பட்ட இடத்துல இப்போ எல்லாம் வந்து நம்ம காத்துக்க முடியும். இப்ப பாருங்க, ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு பிள்ளை இறந்து போயிருக்குது இன்னைக்கு. அந்த பெற்றோருக்கும் ஐயோ, ஒரு அம்மாலாம் அழுகுறாங்க, தலையிலையும் வாயிலையும் அடிச்சு போட்டுக்கிட்டு ஐயோ ஐயோ ஐயோ. உயிர் போன பிறகு எந்த தலைவர்களாலாவது இந்த உயிரை திருப்பி கொண்டு வர முடியுமா? அவங்க நாட்டுக்கான அந்த செயலை செய்யலாம், இந்த செயலை செய்யலாம், இப்படி எந்த மாதிரியான முன்னேற்றமான செயல்களையும் கொண்டு வரலாம். அவங்க பல ப்ராமிசஸை மக்களுக்கு கொடுக்கலாம். ஆனா இப்போ இத்தனை உயிர் போயிருக்குது. இந்த உயிர் போனதுல எந்த தலைவருக்கு, நாட்டினுடைய தலைவரா இருக்கலாம், இல்லைன்னா டிவிகேடைய தலைவரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்களால உயிரை கொண்டு வர முடியுமோ? கொண்டு வர முடியாது. கவர்மெண்ட்டும் இவங்களும் எல்லாம் அவங்கவுங்க பாக்கல கொஞ்சம் அறிக்கைகளை விட்டுக்கிட்டு இந்த மாதிரி யூடியூபுக்கு டிவி சேனலுக்கு நல்ல அழகா ஒரு பேட்டிகளை கொடுத்துக்கிட்டு அவங்கவுங்க பாட்டுல ஓகே டாட்டா பை பை, இனி இறந்தவங்க குடும்பத்துக்கு நாங்க இவ்வளவு காசு கொடுக்குறோம். கடைசியில் அவ்வளவுதான். அவ்வளவு மனுஷனுடைய உயிர் வந்து இஸ் ஈக்குவல் டு காசுங்கிற அது வந்து அவங்க வந்து அவ்வளவு இழிவா நம்மள வச்சிருக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சியும் மனுஷன் உயிரை வந்து ஒரு காசுக்கு, ஓகே இந்த வீட்டுல இத்தனை ஜாக விழுந்துதா, இத்தனை லட்சத்தை கொடு, என்ன ஒரு இது இப்படிதான் வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம எவ்வளவு இமோஷனல் அண்ணா அண்ணா அண்ணா, தம்பி தம்பி, ஐயா ஐயான்னுகிட்ட ஓடுவான்ல, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதெல்லாம் ரொம்பவே கம்மி பண்ணணும். நம்மளுடைய சப்போர்ட்டை நமக்கு பிடிச்ச ஆளுக்கு காணிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. இதுல இருந்தா இந்த ஆள் பெருசு இந்த ஆள் பெருசுன்னு நான் பேச முடியாது. நான் பேச வரல அதுக்கு. பட் நம்முடைய சப்போர்ட்டை நம்ம காணிக்கிறதுல எந்த இதுவும் இல்லை. எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது, எல்லாருக்கும் சிந்தனை சுதந்திரம் இருக்குது. அவங்களுடைய தலைவர்களை வந்து அவங்கவுங்க நாட்டுல தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை எல்லாருக்கும் இருக்குது. பட் நான் என்ன சொல்ல வரேன்டா, டோன்ட் பி ஃபூல்ஸ். ஸோ லெட்ஸ் நாட் பி ஃபூல்ட். முட்டாளாக வேண்டாம். நான் ஒரு செவிலியருங்கிற முறையில ஒரு பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்களுக்கு அம்மாவா தான் நான் வந்து அந்த பிள்ளைங்களெல்லாம் பார்த்து அந்த இறந்த அந்த இதெல்லாம் காணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அவ்வளவு மனம் எனக்கு பொறுக்கலங்க. அதனால தான் இது பண்றேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி கூட்டத்துக்கு இடைங்களுக்குள்ள போகும்போது, அதாவது கூட்டத்துல அகப்பட்டுக்கிட்டோம்னா
தயவு செஞ்சு அந்த கூட்டத்துல இருந்து உடனடியா எப்படி வந்து இன்னொரு எல்லாரும் அப்படிதான் பார்த்திருப்பாங்க கண்டிப்பா, நான் சொல்றது இல்ல. கொஞ்சம் கூட்டம் ஓவர் ஆகும் போது ஆட்கள் நான் பாக்குறேன் அங்க இருந்து மேல ஏறி ஜம்ப் பண்ணி எல்லாம் போறாங்க. அப்ப சின்ன பசங்க அவனால ஏறி ஓடி சாட முடிஞ்சவங்க கூட சாடிடுவாங்க, முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க மாதிரி இந்த கூட்டத்துல எல்லாம் போகும்போது ரொம்ப நேரம் எல்லாம் அப்படி கூட்டத்துல நெரிசல்ல நின்று ஒரு தலைவனுக்காக காத்து நிக்கணும்னு எந்த இதுவும் இல்லை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கூட்டத்துல இப்ப இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போறோம், மாநாட்டுக்கு போறோம், ஒரு ஆளை பார்க்க போறோம், ஆக்டரை பார்க்க போறோம், ஒரு கட்சி தலைவரை பார்க்க போறேன், நான் அவனுக்கு என்னுடைய முழு சப்போர்ட்டையும் கொடுக்க போறேன்னு போறவங்க எல்லாம் நான் யாரும் கட்டுப்படுத்துறதுக்குள்ளே யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. பட் போகும்போது கொஞ்சம் ஒரு ஒரு முன்னேற்பாடோட போங்க. ஓகே, கூட்டங்க நிறைய வருதா, குழந்தைகளை கூட்டிட்டு போகாதீங்க, தேவையில்லை. குழந்தைகளுக்கு அந்த இடத்துக்கு, கர்ப்பிணி பெண்கள் தேவையே இல்லை, வயசானவங்க தேவையே இல்லை அந்த இடத்துல. போறீங்களா, அப்போ வந்து கூட்டாங்க நெரிசல் கூட ஆரம்பிச்சிருச்சா, உங்களால அங்க வந்து பார்த்துட்டு இதுல நம்ம எப்படி போக போறோம் அப்படின்னு ஒரு இது வரும்போதே அதுல இருந்து கொஞ்சம் விளைவிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா போன உயிரை நான் சொன்ன மாதிரி யாருமே கொண்டு வர முடியாது. நம்மளை வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும். நம்மளை வந்து யாருமே பாதுகாக்க மாட்டாங்க. அங்க எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய கட்சியும் அவங்கவுங்களுடைய கொள்கைகளும் அதுதான் பெருசா தெரியுமா வரலையே. முன்னால வந்து தனக்கு கண் முன்னாலே போகக்கூடிய உயிர் வந்து அந்த டைம்ல அவங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு நாங்க பரிதவிச்சாலும் அதுக்கப்புறம் வந்து அந்த இது வந்து யாருக்குமே தெரிய போறது இல்லை. அந்த உயிர்களை இழந்த குடும்பம் தான் கடைசி வர அவங்க கண்ணீர் வெடிச்சு இழந்த மகனையோ இழந்த மகளையோ வந்து நினைச்சு கண்ணீர் வெடிக்க வேண்டியதா இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு இனி காலகட்டம். என் மனசுல உள்ளதான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் ஒரு இது சொல்றேன்னா, இப்ப வந்து இப்போ மருத்துவத்துறையில, இப்ப நான் செவிலியரா இருக்கிறனால சொல்றேன், செவிலியர் மருத்துவத்துறையில எங்களுக்கு வந்து இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்து நான் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பண்றது சிபிஆர், அப்படித்தானே, அந்த செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு போறதுக்கு முன்னாலே என்ன சொல்றாங்கன்னா, லுக் அட் த சரௌண்டிங், அந்த என்வாயன்மெண்டல்ல வந்து நீங்க இது பண்ணுங்க. அது வந்து அந்த என்வாயன்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கலாம், அதனால உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரலாம். அப்படி ஒண்ணு இருந்தாலே நீங்க அந்த நீங்க போய் நீங்க வந்து சிபிஆரே நீங்க கொடுக்க கூடாது. நீங்க வந்து அப்ப போகாம இருக்கிறது நல்லது. ஒரு உயிர் துடிச்சுக்கிட்டு, அதாவது உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல கூட உனக்கு அது வந்து பாதகமா அமையும்னா நீ அது போகக்கூடாது அப்படின்னு தான் வந்து மருத்துவத்துறையிலே சொல்றாங்க. அதே மாதிரிதான் அந்த மாதிரிப்பட்ட கூட்டங்கள்லையும் இவ்வளவு கூட்டம் வருது அங்க இடம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது அந்த கூட்டத்தை அந்த இடத்துல போட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி போட்டாலும் அதுக்கு அந்த கூட்டங்கள் வர 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 போலீஸ் தடுத்திருக்கலாம், கண்டிப்பா தடுத்திருப்பாங்க. எனக்கு அதனுடைய நிட்டி கிரிட்டி எல்லாமே எனக்கு தெரியல. போலீஸ் தடுத்திருக்கலாம். இனி வந்து போலீஸ் தடுத்து எங்களுடைய கூட்டத்தை எல்லாம் எங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு தடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா அது யாரு என்ன சொன்னாலும் அரசாங்கத்துக்குன்னு ஒரு கடமை இருக்குது. ஓவரா கூட்டம் கூடும்போது அதை வந்து தடுக்கிறதுக்கும் அங்க வந்து விபத்துக்கள் நடக்காம இருக்கிறதுக்கும் வந்து எப்படியும் ஒரு ப்ரிவென்ஷன் வந்து அந்த ஒரு பாதுகாப்புகளை கொடுக்க வேண்டியது அது அரசினுடைய கடமை. அது வந்து அரசுக்கு எதிராகவே அந்த கூட்டம் அமைஞ்சிருந்தாலுமே வந்து அதான் அரசுங்கிறது இல்லையா. ஸோ அரசினுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து அரசு தவறியதா எனக்கு ஒன்றும் தெரியல. இனி போக போக எதுக்கு நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னே அதை பற்றியான சர்ச்சைகள்லாம் வந்திருக்கும், வர ஆரம்பிக்கும். அதனால இனிமேல் அதான் சொல்றேன்ல, இந்த மாதிரிப்பட்ட சர்ச்சைகள் போயிட்டே இருக்கு. இனிமேலாவது நம்ம மக்கள், குறிப்பா நம்ம தமிழ் மக்கள், இந்தியாவில் எனக்கு தோணல வேற எங்கேயும் இப்படி நடக்கும்னு. கேரளாவில் எப்படி நடக்குமா? நடக்காது. தெலுங்கானாவில் நடக்குமா? எல்லாமே முழிச்சுக்கிட்டாங்க. நம்ம தமிழ் மக்கள் தான், நம்ம தான் இன்னமும் இந்த உணர்ச்சிகளுக்கு இது பண்ணி அது டிவி சீரியல்ல தொடங்குது அழுது 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 இப்ப எல்லாம் அழுகிற மாதிரி ஆயிடுச்சுது. ஓகே, இந்த வீடியோ நான் இங்க முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இனியாவது நம்மளுடைய இந்த மனசுல இருந்து பேசாம, மனசுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், கொஞ்சம் மூளையும் அந்த இடத்துல யோசிச்சு நாமளே எப்படி நம்ம காப்பாத்திக்கலாம், எந்த ஒரு ஆபத்தான நிலை இருந்தாலும் அதை வந்து நம்ம யோசிச்சு செயல்படணும்னு நம்புறேன். ஓகே, இனி ஒரு வீடியோல பாக்குறேன். until then bye.